கிருஷ்ணகிரியில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி குரு பூஜை மற்றும் கன்னி பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான புதியதாக காலத்தில் மாலை சுவாமிமார்கள் கலந்து கொண்டு 18ஆம் படிகளில் தீபம் ஏற்றி வழிபட்டனர். கேரளா மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து 48 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலை செல்பவர்கள் வழக்கம். அதேபோல சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலுக்கு செல்வதற்காக கடந்த ஐப்பசி மாதம் மாலை அணிவித்த ஸ்ரீ ஐயப்ப சுவாமிமார்களின் குரு பூஜை மற்றும் புதியதாக கழுத்தில் மாலை அணிந்து கொண்ட கன்னி சுவாமிகளின் கன்னி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. குருசாமி நாகராஜ் தலைமையில் கிருஷ்ணகிரி அருகில் உள்ள பாப்பாரப்பட்டி அருள்மிகு வேணுகோபால் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்றது. இந்த கன்னி பூஜையில் கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் கலந்து கொண்டனர். பின்னர் குரு சாமிகளான சென்னப்பன், நெடுஞ்செழியன், சிவா, செல்வம், மகி, மணி, திலகர், ராஜா ஆகிய குருசாமிகள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு குரு பூஜைகள் மற்றும் கன்னி பூஜையை செய்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு சிறப்பு நெய்யபிஷேகம் செய்தும் கற்பூர தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. பின்னர் கன்னி சுவாமிகள் ஸ்ரீ ஐயப்பனுக்கு 18ஆம் படிகளில் நெய் விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர். இந்த கன்னி பூஜையில் ஏராளமான ஸ்ரீ ஐயப்ப சுவாமிகள் பக்தி பாடல்கள் பாடியவாறு கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் பூஜைகள் முடிவில் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவுகளும் வழங்கப்பட்டது. இந்த கன்னி பூஜை மற்றும் குரு பூஜையில் ஏராளமான ஐயப்ப சுவாமிகள் காலத்தில் மாலை அணிவித்து கலந்து கொண்டனர். திருப்படி சரணம் பொன்னையப்பா, என்னையனே பொன்னையப்பா, சரணம் பொன்னையப்பா, என்னையனே சாமி விஸ்வபந்தோ விஸ்வசம்போ பிரியசுந்தர சுப்ரபல்ரானோ ஆத்மவஸ்திரம் தேவம் ஆத்மசத்ருநாசோ அசர்ணோ சாஸ்தாரம் தயவர ரஷ ரஷ மகாபாரோ சாஸ்தே சுத்தோ நமோ பாக்யமா வந்தர பக்கமா காலே